நீங்கள்லாம் நினைக்கலாம் இந்த அம்மாலாம் இதை பற்றி பேசுதுன்னு. நான் பண்ணது பி கிரேட் படங்கள் தான். அதை தான் நீங்கள் எல்லாம் அம்மா உன் பேர் போட்டால் விட்டு படம் வருது, அதுவாது வருது. மூக்குத்தி அம்மன் அந்த விவகாரத்தை பற்றி சொல்லுங்க. என்ன விவகாரம்? தனுஷ் சார் தான் வாங்கினாரு, ரஜினி சாரும் தான் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் அங்கே வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வாங்குறது என்ன கேட்டிருக்காங்கன்னா அதில் கமெண்ட்ஸில் தீபிகா படுகோன் வேஷம் கேட்டிருப்பாங்களோ இவங்கள. இந்த ஷாருக் கான் தான் நமக்கு வந்து சோறு போடுறாரா என்ன? இது இந்த முண்டங்க பாய் அவரு வந்து விழுந்தாருன்னா பாவம் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் விழுந்தா ஷாருக் பாய் எங்கே போவார்? அவங்க மேக்கப் மேனுக்கும் அசிஸ்டன்ஸுக்குமே உங்களுக்கு 50,000 1 லட்சம் தரீங்க. எங்களுக்கு வந்து எங்கன்னா தமிழங்கன்னா அவ்வளோ. மேம் நீங்கள் ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கீங்களா? அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வியூஸ் என்ன? அயன் லேடின்றாங்க. எனக்குலாம் அவங்களுக்குலாம் அதெல்லாம் அவங்களுக்குலாம் பேரே. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா அண்ட் நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம கூட ஷகிலா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள தெரியாதவங்களே இருக்க மாட்டோம், ஆனாலும் அவங்கள பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் புதுசாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம், நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 ஈரா ஜென்ரேஷன் பார்த்துருக்கீங்க திரையுலகத்துக்கு வந்து. அப்போக்கும் இப்போக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க மேம்? அப்போ நடிக்கும்போது நான் யங்ஸ்டர், எனக்கு எல்லாருமே சீனியராக தெரிஞ்சாங்க. இன்னைக்கு நான் சீனியர், எனக்கு எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸும் ஜூனியர்ஸாக தெரியுறாங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் டே ஹீரோயின்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம்? அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. வேற என்ன நினைக்கணும்? முக்கியமாக நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பற்றி ஏன் இப்போ அவங்கள எல்லாரும் வம்பு இழுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உங்க யாருக்காவது அந்த அம்மா பண்ண மாதிரி சரோகேட் பண்ணி 2 குழந்தைங்கள பெற்று அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃபு கொடுக்கறதுக்கு வக்கு இருந்துச்சா? உங்களால் முடிஞ்சுதா? அந்த அம்மாவால் புள்ள பெற்றுக்க முடியாது, வேண்டான்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த பாடி அப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க எவ்வளோ சாப்பிடாம மெனக்கடணும். அதெல்லாம் அவங்க அந்த குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள வந்து அவங்க நல்லபடியாக பார்த்துட்டு ஏன் யூடியூப் சேனலில் விடுறாங்க? உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் உள்ள எத்தனை ஆர்டிஸ்டோட பிள்ளைங்க வந்து யூடியூப் சேனலில் நீங்கள் தூக்கின்னு ஊட்டுறது, அது என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள்லாம் காட்டலை, அவங்க காமிச்சா தப்பா? உங்களுக்கு எனக்கு புரியல. அவங்கள எதுக்கு ஏன் இப்போ லேடி சூப்பர் ஸ்டார்னா என்ன? எனக்கு இதுக்கு வந்து ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரு, ஒன்றுமே புரியல. அது அந்தம்மா அழகாக இருக்காங்க. அவங்க ஒரு போலீஸ் கார்டில் வீடு வாங்கினாங்க. தனுஷ் சார் தான் வாங்கினாரு, ரஜினி சாரும் தான் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் அங்கே வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வாங்குறது உடனே தப்பு. இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறவனுங்க எதுக்கு தான் அந்த அம்மாவை பிடிச்சி அப்படி பேசுகிறாங்களோ? மூக்குத்தி அம்மன் அந்த விவகாரத்தை பற்றி சொல்லுங்க. என்ன விவகாரம்? அம்மா ராஜா, இப்போ நான் உங்களை பார்க்குறேன், எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதை நான் காமிச்சுதான் ஆவேன். நான் சும்மா என் ஃபேக்கா நடிக்கணும்? இல்லைன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். எனக்கு நான் உன்னோட ஒர்க் பண்ணியிருப்பேன், உனக்கு தெரியும். பட் நான் உன்னை வந்து நம்ம வெளியில மீட் பண்ணும்போது ஏன்னா என் மைண்ட்ல 1000 ஓடும். அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு வேளை அவங்க வந்து மீனாவை வந்து அவங்க இக்னோர் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல. அங்க என்ன நடக்கும், அவங்க மைண்ட்ல என்ன இருந்தது, எதுவுமே தெரியாம அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு அவங்கள இப்போ ஏன் இப்படி பண்றாங்க? இல்லை இந்த ஜாதகம் கீதவன்னு சொல்றாங்கல்ல, இந்த ரீதியாக அவங்க டைம் சரியில்லையோ, அது எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியுமே தவிர, அவங்க அசிஸ்டன்ஸை நல்லா வச்சிருக்காங்க. அவங்க இன்னும் தெரிஞ்சு போனால் எனக்கு பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் தெரியும். அதுக்குள்ள நான் போக மாட்டேன். பர்சனலாக அவங்க மதர் இன் லாவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். அது வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அவங்கள பற்றி சொல்லணும்னா நான் பாசிட்டிவாக பேசுவேன். ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க நல்லா இருந்தால் என்ன பிரச்சனை? அவங்க வந்து அவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, நான் பேசுகிறேன். எனக்கு ஒருத்தரை பார்த்து சிரிக்குன்னு தோணும், சிரிப்பேன், இல்லைனா இல்லை. ஏன் நீங்கள் சிரிக்கல? நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாழணும்னு அவசியம் கிடையாது. அதனால்
தயவு செஞ்சு அவங்க நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க. உங்கள் வம்புக்கெல்லாம் அவங்க வந்ததில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அவங்க யாரை பற்றி எதையுமே இப்படி சேனலில் உட்காந்து எந்த சேனலுக்கும் பேசுனதில்லை. அவங்கள பற்றி பேச உங்களுக்கு உரிமையும் இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லை, அதோட நான் விட்டுறேன். உரிமை இல்லை யாருக்கும். ஓகே. மும்தாஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல பயங்கர கிளாமர் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. பட் இப்போ அவங்க டோட்டலி வந்து அந்த ரிலீஜியஸ் வியூஸ்க்கு போயிட்டாங்க. வெளியே போகும்போது கூட அந்த புர்கா வேர் பண்றாங்க. அந்த சேஞ்ச் ஓவர் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அவங்க அவங்க நடித்த கேரக்டர்ஸ் வேணா பயங்கர கிளாமரெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு சாதாரண ஹீரோயின்ஸே வந்து அந்த அளவுக்கு அவங்க சாங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா இப்போ டாப்ல இருக்கிறவங்க எல்லாம் தமன்னா ஆகட்டும், அவங்கெல்லாம் வேற லெவலில் பண்ணுறாங்க. அந்த லெவல் கூட மும்தாஸ் பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இவங்களுக்குள்ள இன்னைக்கு வந்தது இல்லை அந்த ரிலீஜியஸ் ஃபெய்த். ஷீ இஸ் அ பார்ன் முஸ்லிம். தடம் மாறி போயிட்டாங்களா இந்த படங்களை நடிக்கும்போது? அது கிடையாது. தட் வாஸ் ஆல்சோ ரிட்டன் இன் ஹர் ஃபேட். நீ இப்படி போய் இப்படின்னு வந்து உலகத்துக்கு நீ என்ன சொல்ல போற? எஸ், நானும் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தேன், இப்போ நான் அப்படி இல்லை அப்படின்றத நீ காட்டணும், நீ மாறுற அப்படின்றத காட்டணும்னு அல்லாஹ் டிசைட் பண்ணியிருக்கிறதால தான் அவங்க வந்து இப்போ அந்த வார்த்தைங்களை சொல்லி நான் அந்த மாதிரி நடிச்சிருக்கேன், நான் அதுக்கு வேதனைப்படுறேன்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்களா வந்து அவங்களுக்கு நீங்கள் அந்த கேரக்டர் கொடுக்கலன்னா அவங்க ஏங்க நடிச்சிருப்பாங்க? ஸோ எவ்ரி திங் இஸ் டிஸ்டைன் பை அல்லாஹ். நிறைய பேர் ஆக்சுவலா சமீப காலமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆகி போயிடுறாங்க இல்ல மேம்? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ இந்த பீரியட்ல அதிகமா இருக்கே, அதுக்கு என்ன ரீசனா இருக்க முடியும்? அதுக்கெல்லாம் ரீசன் எல்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து ரிலீஜியஸாக நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லையே. எனக்கு வந்த கேரக்டர்ஸாக நான் நடித்தேன். நான் மற்றவங்களை பற்றி பேச எனக்கு விருப்பம் கிடையாது. மும்தாஜ் இஸ் மை அஃப்கோர்ஸ் சிஸ்டர். அவங்களுக்காக நான் எப்பவுமே நான் நிற்பேன். அதனால அவங்கள பற்றி பேச எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்கள பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். என்னோட விஷயம் என்னென்னா, எனக்கு என்ன கொடுத்தாங்களோ நான் அதை ஏற்றுட்டு நடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ குக் வித் கோமாளி என்னை கூப்பிட்டு உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னாங்க. ஓரளவுக்கு சமைப்பேன். அது அப்படியே சமைச்சிக்கிட்டு அதில் ஒரு 2வது பரிசு வின் பண்ணேன். அப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கே தவிர நான் இது வேணும்னு எதுக்குமே சூஸ் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் இல்லைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து சூஸிங்க்கு எனக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. எனக்கு எது வருதோ நான் செஞ்சுட்டு போனேன். அதுவே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க முதல்ல நடிக்க வந்தது ஆக்சுவலா நீங்க எப்படி உங்களுக்கு அது ஏற்பட்டுச்சு அந்த வாய்ப்பு? நீங்க பிளான் பண்ணி வந்த இல்லை இல்லை, நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்லியிருக்கேன். அது வந்து நான் ஃபெயில் ஆகி அடி வாங்கிட்டு இருந்தேன். எதிரில் சினிமா கம்பெனி வந்து உமா சங்கர்னு ஒரு மேக்கப் மேன் இருந்தார். அவங்க எல்லாம் வந்து அடிக்காதீங்க அப்படின்னுட்டு உமா சங்கர் அண்ணன் தான் என்னை வந்து இன்றைக்கும் சிம்புவோட மேக்கப் மேன் தான் உமாபதி அண்ணனோட பையன். ஸோ அவர் தான் எனக்கு சொன்னார். எங்கள் அப்பா கிட்டலாம் ஒரு பர்மிஷன் கேட்டு மறுநாளே ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போய் மறுநாளே அந்த படத்தில் நான் ஓகே ஆகி நடிக்க ஆரம்பிச்சது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மேம், நீங்கள் ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, பார்த்ததில்ல. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வியூஸ் என்ன? ஐயோ, அவங்கள பற்றியெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் எனக்குலாம் தகுதி கிடையாது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்கள வந்து ஒரு அயன் லேடின்றாங்க. எனக்குலாம் அவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் பேரே வைக்கக்கூடாதுங்க. அவங்க அந்த லெவலு. அவங்களோட எத்தனை இன்டர்வியூஸ் நான் டெய்லி ஒரு வாட்டியாவது அவங்க பழைய இன்டர்வியூஸ் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ஆக்சுவலி ஒரு பழக்கம் இருக்குது. மைக்கேல் ஜாக்சன், ப்ரூஸ்லி, அந்த மாதிரி பழைய ஆளுங்க, அர்னால்டு, சில்வஸ்டர் ஸ்டலோன், ஜாக்கி சான், இவங்களோட பழைய இன்டர்வியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்குது. பட் அம்மாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி டெய்லி பார்த்த இன்டர்வியூ கூட பார்ப்பேன். அவங்க அப்டேட்டட் இன் இங்கிலீஷ். இவங்க வந்து எங்கே டைம் இருக்குது, இவங்களுக்கு இந்த வார்த்தைங்கள்லாம் அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நாலேஜபிள். அண்ட் ஒரு இன்டர்வியூவில், பிபிசி இன்டர்வியூவில், இட்ஸ் அ ப்ளஷர், இட் வாஸ் நாட் அட் ஆல் ப்ளஷர் இன் திஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னது அது வேற லெவல். அவங்கள டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. நான்லாம் இது வரைக்கும் ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்கீங்களா மேம்? நான் ஒரே ஒரு படம், ஹத்தியாரா, அந்த படத்தை பேர் ஏதோ மாற்றிட்டாங்க போல இருக்கு. மிதுந்தா படம். மிதுந்தா தமிழும் தெலுங்கும் சூப்பராக பேசுவார். ஊட்டியில் மொனார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹோட்டல் இருந்துச்சு.
அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நீங்க எதுக்குனால கேக்குறீங்கன்னா ஷாருக் கான் படம் சொல்றது வாங்க விஷயத்துக்கு. அதுல கூட என்ன இந்தம்மா வந்து இந்த நீங்கெல்லாம் சேனல் பாக்குறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதா? வேற என்ன கேக்குறதுன்னு தெரியல. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுல கமெண்ட்ஸ்ல தீபிகா படுகோன் வேஷம் கேட்டிருப்பாங்களோ இவங்கள. அதுல வந்து சத்யராஜ் சாரு, கோவை சார்லாம் வேற யாரும் நடிச்சு தமிழ் சென்னை எக்ஸ்பிரஸ் அதுல தமிழ் போர்ஷன் எவ்வளவு இருக்குது இந்த மரமண்டைங்க பார்க்கல. அதுல ஏதோ ஒரு கேரக்டர் தான் என்ன கேட்டாங்க. அதுல என்ன கேட்கும்போது எனக்கு ஆடிஷன் கொடுக்க பிடிக்கல. அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன், நீங்க போய் ஷாருக் கான் ஏன் உனக்கு இவங்க நான் கமெண்ட்ஸ் கேட்குறவங்கள கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் ஷாருக் கான் பெரிய ஆளா தெரியுது, உங்க ஊர் பொம்பளை நான் வந்து ஷாருக் கானுக்கு வந்து நீங்க என் பேரை போட்டு பாரியா அப்படின்னா உங்களுக்கு தானே பெருமையா இருக்கணும். அம்மா உன் பேர் போட்டா விட்டு படம் வருது, அதுவாது வருது, உங்க பேருங்கெல்லாம் வருதா? நீ இந்த கமெண்ட் போட்ட இருக்கே கழுத, உன் பேர் போட்டா ஏதாவது அங்க வருமா? ஷாருக் கானே பார்க்க சொல்ற தைரியம் இருக்கு. பிட்டு படம் வருதுன்னா ஆமா என் பிட்டு படத்துல நான் தான் ராணி நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் பெரிய ஆளா என்னை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. பெரிய ஆளா ஏத்துக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா நான் பேசுறேன்ல, நான் நம்ம சார்பா தமிழ்நாட்டு சார்பா நான் பேசுனேன்ல. இந்த ஷாருக் கான் தான் நமக்கு வந்து சோறு போடுறாரா? நான் அப்படி பேசினேன். இது இந்த முண்டங்க அப்படி எழுதிச்சு. பட் உண்மையிலே நடந்தது என்னன்னா, எனக்கு ஆடிஷன் நான் கொடுக்க மாட்டேன். சத்யராஜ் சார் கொடுத்தாருன்னா ஏங்க அவருக்கு அப்போ ஹிந்தி அவருக்கு தெரியாது, அதனால அவர் சார் கொடுக்குறாருன்னு. அதுக்கப்புறம் 20,000 ரூபாய் பர் டே சம்பளம் சொன்னாங்க. நான் வந்து லட்சங்கள் கேட்கல, எனக்கு ஷாருக் கானோட ஒர்க் பண்ணணும், அது என் தம்பியோட லட்சியம். வேற ஊட்டியில தான் ஷூட்டிங் நடந்தது. என் தம்பி வந்து ஷாருக் நான் சல்மான் சாரோட நான் கனடா பிக் பாஸ் போயிருந்தப்போ லோனாவாலா அங்க அவரோட போட்டோலாம் எடுத்திருக்கேன். பாய் செம்ம பாய் மாதிரிலாம் வரவே வராது. அவர்கிட்டலாம் நான் பேசியிருக்கேன். அப்போ சலீம் என் தம்பிக்கு ஆசை ஷாருக் கானோட பண்ண, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளான 20,000 ரூபாய் சம்பளம்னோடனே நான் வந்து என் காஸ்டியூமரு, என் மேக்கப் ஆர்டிஸ்ட், என் ஹேர் ட்ரெஸ், என் அசிஸ்டன்ட், இத்தனை பேர் சம்பளமே 20,000 ரூபாய். அப்போ நான் இப்போ ஃப்ரீயா போய் நடிக்கணுமா ஒரு படத்துல? இது எனக்கு செட் ஆகாது. அதுல அந்த ஒரு கல்யாணம் செட்டப் அந்த குரூப், உனக்கு அந்த படம் பார்த்துன்னு தான் தெரிஞ்சு, நான் படமே பார்க்கல. அதுதான் அதனால நான் அந்த படத்துல நடிக்கல. ஐ திங்க் ரோஹித் செட்டின்னு அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் நான் நடிக்கல. இது வந்து பியூரா இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. இதுல இவங்க இந்த ஆடியன்ஸ் கேட்குற மாதிரி நான் வந்து தீபிகா படுகோன் வேஷம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்கல. ஏதோ ஒரு காமெடி நான் வந்து அவர் வந்து என் பெட்ரூமுக்கு தெரியாம வந்துருவாரு. அவரு வந்து அவர் மேல நான் விழுந்துடுறேன்னா அவர் என் மேல. அப்ப கூட நான் சொன்னேன், பாய் அவரு வந்து விழுந்தாருன்னா பாவம் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் விழுந்தா ஷாருக் பாய் எங்க போவாரு அப்படிலாம் கூட நான் அவனுங்க கிட்டே பேசுறேன். இதுதான் நடந்தது. இதுதான். மேபி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்ப செய்வீங்களா மேம்? பணம் கரெக்டா கொடுத்தா செய்வோம். அவங்களுக்கு கோடிக்கணக்கா தரீங்க, அவங்க மேக்கப் மேனுக்கும் அசிஸ்டன்ட்ஸுக்குமே உங்களுக்கு 50,000 1,00,000 தரீங்க. எங்களுக்கு வந்து எங்க என்ன தமிழ்னா அவ்வளோ இதுவா? எங்களுக்கு கணிசமான சம்பளம் தர வேணாமா? அதனால சம்பளம் ஒழுங்கா கொடுத்தா செய்ய போறோம்னா. ஃபியூச்சர்ல படம் ஏதாவது டைரக்ஷன் பண்ற ஐடியா இருக்கா? நான் வந்து ஒரு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வேலை நமக்கு வேணாமா? அது ரொம்ப கஷ்டமான வேலை. நான் ரொம்ப ஈஸி டைரக்ஷன்னா வந்து நம்ம ஒரு 10 மணிக்கு வரலாம், இல்லை 9 மணிக்கு செட்டுக்கு வரலாம். பிரேக்கு நான் சொன்னா தானே பிரேக் விட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டு ஒரு 1/2 hour படுக்கலாம், அப்புறம் ஏஞ்சிக்கலாம், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். 6 மணிக்கு வந்து பேக்கப்புன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் ஏறி போய் இவ்வளோ நான் நினச்சி போனால் டிஃபன் சாப்பிட்றதுக்குள்ளே 2 டென்ஷன். அந்த லொக்கேஷன் கிடைக்கல, ஆர்டிஸ்ட் லேட்டு. லஞ்ச் சாப்பிடும்போது லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், மேடம் இது இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க இப்படின்னாங்கன்னு. அதுக்கப்புறமா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறமா பேக்கப் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் அமுச்சிட்டு நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு, ஏன்னா நான் லேடின்றதால நான் ரூமுக்கு வர வச்சு பேச முடியாது. ஸோ நான் லொக்கேஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு எத்தனை கேமரா வேணும், ஜிப் வேணும், எல்லாமே இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு நான் வீட்டு ரூமுக்கு போகிறது 11:30 மணி ஆகுது. காலையில் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தான் அங்கே இருக்கிறேன். ஆமாம், அதை பார்த்தேன். இது வந்து எனக்கு தகாத வேலை, என்னால் டைரக்ஷன் முடியாது அப்படின்னு ஒதுங்கிட்டேன். ரொம்ப கஷ்டமான வேலைம்மா. இன்னைக்கு
டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய கையெடுத்து கும்பிட்றேன். என்ன மாதிரி உதவாக்கரெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ எனக்கு புரியுது. என்னைக்காவது எனக்கு உண்மையிலேயே பேர் வைக்கணும்னா லேட் ஷக்கீலான்னு தான் வைக்கணும். ஒரே ஒரு நாள் நான் லொக்கேஷனுக்கு டைமுக்கு வந்திருப்பேன். நான் ஏன் இங்கே 2 மணி இப்போ என்ன டைமுக்கு நான் வந்தேன்? இத்தனைக்கு நான் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வர்றதுக்கே. அதனால டைரக்டர்ஸ் என்னை வச்சு ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் இப்போ மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியா வந்து நிறைய விதத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நிறைய அதனால மைனஸும் வருது இல்ல. இப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்களே. இப்போ ரீசெண்டா கூட நடந்த அந்த ஸ்ருதி நாராயணன் விஷயமா இருக்கட்டும், அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன மேம்? இதுக்கெல்லாம் ஒரு ஒப்பீனியன் தேவையா? இல்ல இது மாதிரி வராம இருக்கணும்னா எப்படி? போன் இப்படி ஏமா அப்படி யூஸ் பண்ற? நான் சொல்றேன், இந்த பட்டன் போன் இருந்தப்போ பெஸ்டா இருந்தது. இதெல்லாம் நீங்க வந்து முன்னேற்றம் நாகரிகம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதுதான் ஆப்பு வைக்க போகுதுன்னு. நான் சொன்ன மாதிரி ஏஐ உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு. நான் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இவ என்ன படிச்சவளா அப்படின்னு நினைச்சிட்டீங்க. அதால உங்களுக்கெல்லாம் வேலை போகுது. உங்க குழந்தைங்கலாம் கெட்டு குட்டிச்சவராக போறாங்க. தயவு செஞ்சு இப்போவாது அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால என்ன கெடுதல் இருக்கோ அதை வந்து நீங்க சோஷியல் மீடியால எல்லாரும் சொல்ல மாட்டீங்க, உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்கன்ற. ஸோ அந்த பொண்ணு பண்ணது தப்பு. அவன் பண்ணது கரெக்டானு கேட்டால் அவனை தூக்கில் கூட போடலாம். ஆனால் இந்த பொண்ணு சும்மா விடக்கூடாது. தூண்டி விட்டவன் அவன் தான்மா, அவனை தூக்கில் போடுங்க, தப்பு கிடையாது. பண்ணது நீ இல்லை, அதுக்காக நீ வந்து பெண்ணுன்றதால நீ என்ன வேணா பண்ணலான்னு உன்னை சும்மா விடக்கூடாது. கேர்ள்ஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா? இதுல 1% அந்த பொண்ணு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காமிச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. டோன்ட் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங்? இப்போ இதுல உட்கார்றேன், எனக்கு தெரியாதா இவ்வளவு தூரம் ட்ரெஸ் போட்டு வர? என்கிட்ட இல்லையா? நான் எதுக்கு இந்த மாதிரி காலையெல்லாம் எது தெரிஞ்சா நீங்க உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? கேமராமேன் என்ன சொல்லுவார்? மேடம் அப்படின்னு. அந்த அளவுக்கு தானே இருக்கிறீங்க. அப்போ உனக்கு தெரியாதா நீ என்ன கர்மாந்திரம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு? நீங்க எல்லாம் நினைக்கலாம் இந்த அம்மாலாம் இதை பத்தி பேசுதுன்னு. நான் இப்படிலாம் போய் இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரிலாம் என்னை பற்றி சோஷியல் மீடியாவும் கழுவியும் ஊற்றலை. நான் பண்ணது பி கிரேட் படங்கள் தான். அதை தான் நீங்கள் எல்லாம் பார்த்தும் வளர்ந்துருக்கீங்க. அதை எனக்கு தைரியமாக சொல்லவும் முடியும். உங்களுக்கு ஒத்துக்க தைரியம் இல்லைன்னா அது உங்களோட ப்ராப்ளம். ஆனால் நான் இப்படி நடந்துக்கல, நடந்துக்கவும் மாட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக தான் இதை நான் பேசுகிறேன். இதுக்காக நீங்கள் என்னை திட்டிட்டு போங்க. சரி மேம், உங்களை பத்தி ஒரு பயோபிக் வந்திருந்தது இல்ல மேம்? அந்த படத்துல வந்திருந்த சீன்ஸ் எல்லாமே உண்மையிலே நடந்துச்சா இல்ல கூட நடக்கும்? ஷக்கீலாக்கும் உங்களுக்கும் என்ன? எல்லா படத்துலயும் ஒரு சீனாவது. நான் படம் பார்த்துட்டு வெளில வந்து சொன்ன இந்த படம் ஜெயலலிதாமாவை நீங்க பார்த்து மீட் பண்ணி பேசிருக்கீங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு. ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா? இப்ப அம்மா இல்லை. உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? எனக்கு வரணும்னு இருக்கு, எனக்கு நிறைய செய்யணும்னு இருக்கு. ஏன்னா நீங்க வெளியில போகும்போது யார் உங்களை அதிகமா வந்து கண்டுபிடிக்கிறது? யாரு, இங்கேயா இல்ல அந்த கேரளாலயா? இது ஒரு கேள்வி கேட்கலாம். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா மேம்? என்ன இந்த பொண்ணுக்கு ஏப்பா நீ என்னோட இன்டர்வியூ ஒன்று கூட பார்த்தது